அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிதுன்னு இந்த வாழ்க்கையை வாழ்வதற்காக கொடுத்திருக்கான் பரமாத்மா. இந்த வாழ்க்கையை பிரயோஜனவத்தாக பயன்படுத்திக் கொள்வதற்காக கொடுத்திருக்கான் பரமாத்மா. விஹாய லக்ஷ்மி பதிலக்ஷ்மக அர்முகம் ஜடாதர சஞ்சுகிதீக பாவகம். எங்க 12 வருஷம் வனவாசத்துல இருக்கா பாண்டவர்கள். பின்னாடி வரக்கூடிய கதை, அர்ஜுனன் பரமசிவனை வேண்டி அவர் மூலமாக பாசுபத அஸ்திரம் பெற்ற வரலாற்றை வர்ணிப்பது. துரியோதனனுக்கும் பாண்டவர்களுக்கும் விரோதம் உண்டு, பட் he is a very good administrator. துருபதன் தன்னுடைய அந்த பெண் யாரிடத்தில் வாழ்க்கைப்பட்டிருக்கிறாள், எப்படி வாழ்க்கைப்பட்டிருக்கிறாள், இனி அவளுடைய வாழ்க்கையானது எந்த விதத்தில் நடைபெறப் போகிறது, அவர்கள் யார் என்பதை தெரிந்து கொள்ளணுமோ இல்லையோ. ஒரு அப்பாவுக்கு இருக்கக்கூடிய கியூரியாசிட்டி, அதுவும் இல்லாம பொண்ணை கொடுத்துடா கல்யாணம் பண்ணியா சொல்லி கிளம்புங்க அப்படின்னு அமுச்சு விட்டுற முடியுமா? அப்படியே அமுச்சு ஓட்டி விட்டுவிட முடியுமா? திருஷ்டத்யும்னனை அனுப்பினான். திருஷ்டத்யும்னன் பார்க்கிறான், ஜன்னல் வழியா பார்க்கிறான். தன் தங்க என்ன கஷ்டப்படுறாளா சுகப்படுறாளா, அவள் கொடுத்து நடத்தக்கூடிய அழகு என்ன. கிராமாந்தரங்கள்ல அதெல்லாம் பார்ப்பா அந்த காலத்துல. அந்த பெண் என்ன பண்றா, அந்த பெண் எப்படி இருக்கா, ஒரு வைராக்கியத்தை. பாகவதத்தில் அழகா ஒரு கதை சொல்றார், அவதூதர் கதை பாகவதத்தில். அந்த அவதூதர் சொல்றார், ஒரு பெண், ஒரு கன்னிகை, அந்த பெண் கூட எனக்கு ஒரு ஆச்சாரியன்னு சொல்றார். அந்த பெண் கூட எனக்கு ஆச்சாரியன். என்ன, அந்த பெண் பேசுறதுக்கு வந்திருக்கா. அவர்கள் வந்த சமயத்துல வீட்டுல கன்னிகை அவள் மட்டும்தான் இருக்கா. அப்பா அம்மாலாம் எங்கேயோ வெளியில போயிட்டா போல இருக்கு. வந்தவாள் ஒரு நிமிஷம் உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் பக்கத்தாத்துல எதிராத்துல யாருக்கிட்டே போய் இந்த மாதிரி யாரோ வந்திருக்கா அவள் பிள்ளையாத்துக்காரா வந்திருக்கா, நீங்க போய் சீக்கிரம் அப்பா அம்மா ஆயிடுமா, அவன் எங்கேயோ தோட்டத்தில் இருக்கா, எப்படியும் வரத்துக்கு 20-25 நிமிஷம் ஆயிடும் அவள் வரத்துக்கு, அவளை வர சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்ல உடனே இவோ அவளை உட்கார வச்சுட்டு, அந்த காலத்துல ஸ்திரீகள் டக்குன்னு வெளியில வர மாட்டா, பார்க்க மாட்டா, ஒரு வெக்கம் இருக்கும், ஒரு நாணம் இருக்கும். அது என்னமோ சொல்லுவாளே, அச்சம் மடம் நாணம் பயிர்ப்பு. அது எப்படி சார் இங்கிலீஷ்ல டைப் பண்ணும், கூகுள் பண்ணா என்ன அதுக்கு மீனிங் வரும் தெரியாது இல்லையா. அதனால அந்த பொண்ணு உள்ள போயிட்டான். உள்ள போனா வந்தவாளுக்கு ஹாஸ்பிட்டாலிட்டி பண்ணணும். அதுக்காக நெல்லு குத்தணும். இப்போல்லாம் நெல் உடனே டக்குன்னு 65 ரூபா அரிசி, 50 ரூபா அரிசி, 5008 பொன்னி மாற்றியெல்லாம் வாங்க மாட்டான். நெல் இருக்கும், அந்த நெல்லை அன்னைக்கு குத்தி அதை தானியமாக்கி அந்த நெல்லை கொண்டு தான் உஜ்ஜீவனம் பண்ணுறது. நெல் குத்துறோம், அண்ணா கையில் வளையல் போட்டு இருக்கான், கங்கு நெல்லு குத்தினான். அப்போ உள்ளே இந்த பொண்ணு என்ன பண்ணுறான்னு தெரியுமோ இல்லையோ, உள்ளே ஏதோ சப்தம் வருதுன்னு தெரியாதா. ஆனால் 4 நாள் வளைய இருந்தது, 4 நாள் வளைய எடுத்தா 2 வளையலை போட்டுண்டா, அது கிணுக்கு கிணுக்கு கிணுக்குன்னு சப்திச்சுது. என்னடா அது என்ன தான் சவுண்ட் வருது, திருப்பி அந்த சவுண்டை ஸ்டாப் பண்ணோம், மறுபடியும் இன்னொரு 2 கையில் 2 வளையல் போட்டுட்டான், கல்லு கல்லுன்னு அந்த நெல்லை குத்த ஆரம்பிச்சா. அப்போ அந்த வளையல் அது சப்தம் இன்னும் குறைஞ்சுது. அவள் பார்த்தா ரைட் ஓகே அப்படின்ட்டு அந்த ஒரு வளையலை 2 ஒராயாமல், ஒன்றுக்கு ஒராயாமல் ஒரு வளையல் மட்டும் போட்டுட்டு நெல்லு குத்தினான். இதை அவதூதர் சொன்னார். என்ன, 4 பேர் இருந்தா கலகம், 2 பேர் இருந்தா முணுமுணுப்பு, ஒருத்தர் இருந்தா மட்டும்தான் அமைதி. அந்த ஒருத்தரா இருந்தால் தான் தபசு சித்திக்குமே தவிர்த்து நாம எப்ப பார்த்தாலும் எல்லாரும் கூட இருந்தா நடக்காதுன்னு அந்த பெண் நெல்லு குத்தின கதையை பார்த்து தெரிஞ்சுட்டேன். அப்சர்வேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். தெரியுமோ நமக்கு சிலது தேவை சிலது தேவையில்லைன்றோம். நீங்க பார்க்கச்சேவே அது தேவை தேவையில்லைன்னு டிசைட் பண்ணாதீங்க. எல்லாத்தையும் ஒரு ஃபோல்டர் வாங்கி மனசுல போட்டு வச்சுக்கோங்க. என்ன பார்க்கல லோகத்துல நீங்க ரோட்ல போச்சே பார்க்கலாம், பஸ்ல போச்சே பார்க்கலாம், உட்கார்ந்து இருக்கச்சே பார்க்கலாம், டிவியில பார்க்கலாம், ஆட்ல பார்க்கலாம், எதுவா இருந்தாலும் மைண்ட்ல ஒரு ஃபோல்டர் ஓபன் பண்ணி அந்த ஃபோல்டர்ல போட்டு வச்சுக்கோங்க. அது யூஸ் ஆகும் யூஸ் ஆகலைன்றது அப்புறம் பார்த்துக்கலாம். ஏன்னா மைண்ட் டிபின்றது அது எலாபரேட் டிபி, இது எவ்வளவு வேணா உள்ள உட்காரும், அது ஹார்ட் டிஸ்க் நமக்கு கிராஷே ஆகாது. அதனால எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணி வச்சுக்கணும். அது எப்ப எந்த சமயத்துல நமக்கு யூஸ் ஆகுமோ அந்த சமயத்துல அது யூஸ் ஆகும். அவதூதர் அந்த பெண்ணு நெல்லு குத்தினதான் பார்த்தார். அதை தனக்கு தபஸுக்கு ஏகாந்தமா இருந்து எத்திர ஏகாகிருதா தத்ர அவிசேஷாத் என்று பிரம்மசூத்திரத்துல வியாசர் சொல்றார். இத பரமாத்மா கிருஷ்ணன் சுச்சௌ தேசே பிரதிஷ்டாய ஸ்திரமாசீன ஆசனஹா நாத்யுச்சிதம் நாதி நீச்சம் அரதிர் ஜனசம்சதி. மக்களே இல்லாத ஏகாந்தமான ஒரு இடத்துல, அப்படின்னா உபன்யாசம் தான், ஆடியன்ஸே இல்லாத இடத்துல. அரதிர் ஜனசம்சதினா மக்களே கூடாத ஒரு இடத்துல உட்கார்ந்துக்கோ, அங்க ஏகாந்தமா இருக்கும், எங்க சௌக்கியமான ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லாம இருக்கும்.
அங்க ஆசீன சம்பவம், நீ உட்கார்ந்து தபஸ் பண்ணு அப்படின்னு சொல்றார் வியாசருடைய பிரம்மசூத்திரம். அதுக்கு மேற்கொண்டு ஸ்ருதி ஸ்மிருதி வாக்கியங்களை கொண்டு ராமானுஜர் பாஷ்யம் பண்ற. அப்ப அந்த ஒரு அப்சர்வேஷன், அந்த பெண் எவ்வளவு சமத்தா சாமர்த்தியமா அழகா வந்தவாளை உபச்சாரம் பண்ணி, அவன் அடுத்த அப்பா அம்மா வரப்போறான், வந்தாள்னா அவளுக்கு தேவையான ஆகாரத்தை ரெடி பண்ணணும், வரவரெல்லாம் வெயிட் பண்ணாமல் நாம ஒரு ஆத்து காரியத்தை பார்க்கலாமே அப்படின்னு அவள் நெல்லு குத்தி வைக்கிறாள்னா, அந்த பெண் வீட்டுக்குள்ள வந்தாள்னா அந்த பெண்ணால வீடு சுபிக்ஷமா இருக்கும்ன்றத ஒரு டிசைட் பண்ண முடியும். அதனுடைய ஆட்டிடியூட், அந்த பெண் வீட்டுக்குள்ள வந்தாலும் வீட்டுக்கு சுபிக்ஷம் ஏற்படும். சாயங்காலத்தை வேளையில நல்லா வீட்டை பெருக்கி நல்லா அழகா கோலம் போட்டு ஒரு சுவாமி சன்னதியில விளக்கை ஏற்றி எல்லாம் பண்ணுவான்றது தெரியுது. அப்படி பார்க்கணும். இது புருஷனுக்கும் உண்டு, பெண்களுக்கு மட்டும் சொல்ல நினைச்சுக்காதீங்க, புருஷனுக்கும் உண்டு. அதனால எல்லாம் பரஸ்பரம் இருந்தால் மட்டும்தான் இந்த குடும்ப வாழ்க்கைன்றது சௌஹார்தமா இருக்கும். நான் ஒரு பயத்தோடயே சொல்றேன், இன்னும் ஒரு ஜெனரேஷன் போச்சுன்னா ஷஷ்டப்த பூர்த்தி சதாபிஷேகத்திற்கெல்லாம் வாய்ப்பே இல்லாத ஒரு காலம் வந்துட்டு இருக்கு. பயப்படுங்க, பயப்படுங்க. 25வது கல்யாண நாள், 50வது கல்யாண நாள், 100வது கல்யாண நாள் அளவுக்கு நம்ம போயிடும். 50வது கல்யாண நாள்ன்றது எவ்வளவு பெரிய விஷயம். 50வது கல்யாண நாள்னா உச்சிதமான 20, 25, 25 வயசுல அவ கல்யாணம் பண்ணிட்டாள்னு சொன்னா அவளுடைய 75 வயசுலயோ அல்லது சதாபிஷேக டயத்திலயோ கரெக்டா அவளுக்கு 50வது கல்யாண நாள் வந்ததுன்னா அந்த ஒரு அந்யோன்யமான ஒரு தாம்பத்தியம் எப்பேற்பட்ட விசேஷம். நேற்றைய தினம் பார்த்தீர்கள் நீங்க, நம்ம சபைக்கு வரக்கூடிய அந்த பெரியவர், கிருப்ணாமி தே சுப்ரஜாஸ்த்வாய ஹஸ்தம் மயா பத்யா ஜரதஷ்டிர்யதாசா. அவ 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் கையை பிடிச்சுன்னு வந்தா. நீங்க பார்த்தீங்களா இல்ல தெரியல, எப்படி இருந்தது? பாணி கிரகணத்தை எந்த அளவுக்கு அவ கிரிப்போட பண்ணிருக்கான்னு தெரியுது. 50 வருஷத்துக்கு முன்னாடி அவளுக்கு கல்யாணம் ஆகச்சே, அடி பெண்ணே உன்னுடைய கையை நான் பிடிக்கிறேன், வயசான காலத்தில் இந்த கைதான் எனக்கு வாக்கிங் ஸ்டிக்னு பேரு. அதுக்கு நாய் பிடிக்கிற கை இல்லை, அரட்ராயர் போட்டு நாய் சங்கிலியை பிடிச்சுட்டு கையில ஒரு கோல் பிடிச்சுன்னு போற கை இல்லமா இது. கிருப்ணாமி சுப்ரஜாஸ்துவாய ஹஸ்தம் மயா பத்யா ஜரதஷ்டி. ஜரதஷ்டினா வயசான காலத்துல நான் நிலை தடுமாறும் பொழுது எனக்கு தேவையான ஊன்றுகோல் எது தெரியுமா? அடிப்பெண்ணே உன்னுடைய கைதான். இந்த மாதிரி ஒரு அற்புதமான ஒரு மந்திரம், இந்த மாதிரி அற்புதமானது ஒரு கல்யாண வைபவம். இது நம்முடைய ஹிந்து தர்மம், இது நம்முடைய சனாதன தர்மம். இப்படி ஒரு வாழ்க்கை முறையை நம்முடைய பெரியோர்கள் கொடுத்திருக்கச்சே, யாரோ எவனோ சொல்றதெல்லாம் கேட்டுண்டு அகங்காரமாக ஆக்ரோஷமாக ஆத்திரப்பட்டு நாம நம்முடைய வாழ்க்கையை பாழாக்கிக்கலாமா? வாழ்க்கையை இழக்கலாமா? அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிதுன்னு இந்த வாழ்க்கையை வாழ்வதற்காக கொடுத்திருக்கான் பரமாத்மா. இந்த வாழ்க்கையை பிரயோஜனவத்தாக பயன்படுத்திக் கொள்வதற்காக கொடுத்திருக்கான் பரமாத்மா. அத்தனை வயசு கழிச்சும் அவர்கள் ஒருத்தருக்கொத்தர் கையை பிடிச்சுன்னு சௌஹார்தமா வர. சண்டை போடல, யாருதான் சண்டை போடல சுவாமி? சண்டை போட்டா நான் விரோதம்னு அர்த்தமான? அதுக்கு சண்டை போட்டுட்டா விரோதம்னு அர்த்தமான? இல்லையே, அது அப்படிதான் வரும். எல்லாம் தான் உண்டு. ராமனும் சீத்தையும் போடாத சண்டையா? தர்மபுத்திரனை பார்த்து திரௌபதி பேசாத பேச்சா? தர்மபுத்திரனை பார்த்து விஹாய லக்ஷ்மி பதிலக்ஷ்மக அர்முகம் ஜடாதர சஞ்சுஹிதீக பாவகம். எங்க 12 வருஷம் வனவாசத்தில் இருக்கா பாண்டவர்கள். பின்னாடி வரக்கூடிய கதை. இதை பேஸ் பண்ணி மகாகவி பாரவி, பாரதி இல்ல தமிழ்ல பாரவி, சம்ஸ்கிருதத்தில் ஒரு மகாகவியம். சம்ஸ்கிருதத்தில் 50 காப்பியங்கள், ரகுவம்சம், குமார சம்பவம், கிராதார்ஜுனியம், நலோபாக்கியானம், அதற்கு நைஷதம் என்பதாக பெயர். அதே மாதிரி சிசுபாலவனம். இந்த 50 காப்பியங்கள் தமிழ் சம்ஸ்கிருதத்தில். அதுல கிராதார்ஜுனியம் என்பது அர்ஜுனன் பரமசிவனை வேண்டி அவர் மூலமாக பாசுபத அஸ்திரம் பெற்ற வரலாற்றை வர்ணிப்பது கிராத அர்ஜுனியம். கிராதன் யாரு? சாட்சாத் பரமேஸ்வரன் அர்ஜுனனுக்கு அனுகிரகம் பண்றதுக்காக வந்தார். கிராத ரூபத்தில் வந்தார் அர்ஜுனனை அனுகிரகம் பண்றதுக்கு, பாசுபதம் கொடுக்கறதுக்கு. அவருக்கும் அர்ஜுனனுக்கு நடைபெற்றதான ஒரு கான்வர்சேஷன். இது பெரிய காவியம், மகாகாவியம், கிட்டத்தட்ட 2000 ஸ்லோகங்களோட மகாகாவியம். அந்த மகாகாவியத்தை ஆரம்பிக்கிறார் பாரவி என்னும் மகாகவி.
இவா எங்க இருக்கா? துவைத வனம்ன்றதான காட்டுல வனவாசம் பண்ணிட்டு இருக்கா. 12 வருஷம் வனவாசம், 1 வருஷம் அஜ்ஞாதவாசம் பண்ணணும் பாண்டவர்கள். இதான் அக்ரிமெண்ட். துவைத வனத்துல இருக்கா. கிட்டத்தட்ட வனவாசம் முடியக்கூடிய சந்தர்ப்பம். ஒரு 12 வருஷம் பீரியட் முடிய போறது. அடுத்து அஜ்ஞானவாசத்துக்கு தே ஆர் கோயிங் டு மூவ். எங்க? விராட தேசத்துக்கு போக போறோம். யுதிஷ்டிரர் ஒரு வேடுவனை அனுப்புறார், ஸ்பையா அனுப்புறார். அவன் ஒரு பிரம்மச்சாரி வேஷம் போட்டுட்டு கௌரவர்களுடைய ராஜ்யம் எந்த அளவுக்கு நடக்கிறதுன்னு தெரிஞ்சுட்டு வரதுக்காக போறான். ஏன்? இப்ப மக்கள் 12 வருஷம் ஆயிடுத்தோ இல்லையோ, பாண்டவர்களை மறந்துட்டாளா? ஞாபகத்தில் இருக்கா? பாண்டவர்களுடைய மக்களுடைய மனோநிலை எப்படி இருக்கு? துரியோதன இடத்துல மக்கள் எப்படி இருக்கா, அல்லது மக்கள் இடத்துல துரியோதனன் எப்படி இருக்கான்னா, துரியோதனன் பாண்டவர்களுக்குத்தான் வேண்டாதவன். ஒன்னு தெரிஞ்சுக்கோங்க, துரியோதனனுக்கும் பாண்டவர்களுக்கும் விரோதம் உண்டு. பட் he is a very good administrator. He is a very good emperor. No doubt about it. He is the enemy of Pandava. That is different. அது விஷயம் வேற. But he is a very good ruler. இப்போ அவன் அங்கேருந்து மொத்தத்தையும் தெரிஞ்சுட்டு வரான். அந்த ஊர்லாம் போயிட்டு கம்ப்ளீட்டா எல்லாரையும் பார்த்த மக்களுடைய மனோநிலையை பார்த்து எக்ஸிட் போல் மாதிரி எல்லாரையும் தெரிஞ்சுன்னு வரான். தெரிஞ்சுன்னு வந்து தர்மபுத்திரக்கிட்ட ஒரு விஷயம் சொன்னான். கிரியாசு யுக்தைர் நிருபசார சக்ஷுஷா நவஞ்சனீயா பிரபவோனு ஜீவிபிஹி அதோர்ஹசி க்ஷந்தும் அசாது சாது வாஹிதம் மனோஹாரிச்ச துர்லபம் வசஹ. பியூட்டிஃபுல் ஸ்டேட்மெண்ட் பை பாரவி. பாரவேகே அர்த்த கௌரவம்னுவா. சும்மா கெக்கபெக்கையெல்லாம் பேச மாட்டான் பாரவின்றதான மகாகவி. அவனுடைய ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட்டும் ரொம்ப ஆச்சரியமான ஒரு அர்த்த விசேஷத்தை கொடுக்கும். மேலும் இது போன்ற சிறப்பான நிகழ்ச்சிகளை காண இப்போவே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.